ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கீரை சாதம் செய்யலாம். அதுக்கு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கீரை ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம சைடிஷாக வச்சு கொடுத்தா கூட மோஸ்ட்லி குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி சாதத்தோடு பிசைஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நம்ம கொஞ்சம் டேஸ்டியாக வச்சு கொடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. நான் கடுகு உளுந்து போட்டுட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டேன். வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. முந்திரி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷனல் தான், அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு நான் 2 வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழந்தைகளுக்கு எப்படின்னு பார்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கீரையை சிறுகீரையை இன்றைக்கி செஞ்சுருக்கேன். சிறுகீரையை நல்லா அரைச்சி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது நல்லா சுண்டணும். கொஞ்சம் சுண்டுனா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா கொஞ்சம் சுண்டவும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, சால்ட்டு. ஏன்னா சாதத்துக்கு நம்ம கம்மியாக தான் போட்டிருப்போம். அதனால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு இப்படி நல்லா கிளறி விட்டுட்டு எவ்வளோ சாதம் இதில் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சாதம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், ஒரு டேஸ்டியான கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் சொல்ல மறந்துட்டேன். அதனால் பெருங்காயமையும் ஆட் பண்ணிவிட்டு இப்படி இறக்கி வச்சு பாருங்கள், செமையாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.